ஏற்கனவே 10வது பேட்ச்ல ஒரு டைம் வந்து பேசியிருக்கேன். மண் கட்டின நாட்டு துவரம் பருப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இங்கே வந்து பேசியிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு மட்டும் தான் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பேசுனதுக்கப்புறம் என்னோட அறிமுகம் வந்து நிறைய பேத்துக்கிட்ட அறிமுகம் கிடச்சிச்சு. நிறைய சேல்ஸ் ஆச்சு. அப்புறம் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, வேற என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கங்காட்டிக்கு நாங்கள் வந்து வெங்காயம் நடவு பண்ணுறோம், வாழை நட்டுருக்கோம், தக்காளி நட்டுருக்கோம், அதில் சார்ந்த பொருளெல்லாம் எங்களுக்கு அனுப்பி விடுங்க செஞ்சு, உங்களால் இயற்கையாக நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயத்துலேயும் நாட்டு வெங்காயம் நாங்கள் தேர்ந்தெடுத்து அதை நடவு செஞ்சு அதில் வந்து வடகம் செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ நல்ல மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு தாளிப்பு வடகம் போக அப்புறம் வேற என்ன பண்ணலாம், நம்மளுக்கு அடுத்த கட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அப்புறம் நாங்கள் கொத்தவரங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய் எங்களோட நிலத்தில் நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ அது எல்லாமே வத்தலா எல்லாரும் பொடி பண்ணுறாங்க. சரி, நம்ம அந்த பொடி பண்ண நம்ம இயற்கையாக கிடைக்கிறத அப்படியே தூக்கி கொடுக்காம ஒரு வத்தலா